இந்த மோசேவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி தோல்வியே அனுமதிக்கல என்று நான் சொல்றேன்னா, கானான் தேசத்துக்குள்ள பிசிக்கலா அவன் போய் சேரல. அதாவது தன்னுடைய உயிரோடு தன்னுடைய சரீரத்தோடு அவன் கானான் தேசத்துக்குள்ள போய் பிரவேசிக்கவே இல்லை. ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார்னா, தன்னுடைய பிள்ளைகள், தன்னை நம்புகிற பிள்ளைகள், தன்னை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒருபொழுதும் ஒரு நாளும் தோற்று போகவே விட மாட்டார். மோசேவை எப்படி ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வைத்தார்னா, ஒரு மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவும் எலியாவும் மோசேவும் சம்பாஷிக்கிறதை பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். அந்த வாசிக்கிற ஒரு இடத்துல அவங்க எங்க போய் இறங்குனாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, கானான் தேசத்துல இருந்து இறங்குனாங்க. ஹல்லேலூயா. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த 2024 நம்ம முதல் வாரங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருடத்துல ஆண்டவர் எப்படி நடத்த போறார்? நான் எதிர்கொள்ள போகிற சவால்கள் என்ன? நான் எதிர்கொள்ள போகிற காரியங்கள் என்ன? ஏதாவது ஒரு வியாதி வந்துருமா? தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்தா பூகம்பம் வரும், அது வரும், இது வரும் என்று நிறைய காரியங்களை சொல்லி நம்ம பயத்துக்குள்ள ஆக்குறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி வழிநடத்த போறார் என்றதான ஒரு கேள்வியோடு இன்றைக்கு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிற தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை தான், இந்த வருடத்துல நான் உன்னை தோற்று போக விட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?